இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு. அதுக்கடுத்து இந்த சமூகத்துல இன்னும் எத்தனை விஷயங்களை மாத்தணும் அப்படின்னு இருக்குன்றது இந்த கம்ப்ளைண்ட் மூலமா எனக்கு தெரியுது. ஒரு பள்ளி மாணவன் 10ஆப்பு படிச்சிருக்காரு போன வருஷம். அப்போ அதில் ஒரு கொஞ்சம் மார்க் மட்டும் கம்மியாயிருச்சு. அதை ஒழுங்கா திருத்தலை. ரீவாலுவேஷன் கேட்டால் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து விட்டுட்டாங்க. அந்த பையனை என்ன பண்ணா, ஒரு வருஷத்துல வேற ஏதாவது டைப்பிஸ்ட்னு சொல்லி படிச்சுட்டு திரும்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த வாட்டி பாஸ் ஆயிட்டான். அதே ஸ்கூல்ல எனக்கு நான் திரும்பி படிக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் 11th எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா, அங்க அது சரியில்லை, இது சரியில்லை, எங்களுக்கு அதுக்கு ஆள் இல்லை, இதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஒரு மாணவனுடைய கல்வியை நிறுத்துறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இதை தனி கவனத்துல எடுத்து இதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்றத மதுரை முனிஸ் அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. நம்மளுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து துறை அமைச்சர்களும் மக்களின் நலனை கருதில் கொண்டுதான் இந்த அரசு செயல்படுகிறது. இத்தகைய விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் வெகு விரைவில் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியாக அனுப்பியிருக்கேன், சோசியல் மீடியாலையும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. நன்றி.